வணக்கம் அண்ட் வெல்கம் டு Xylem நீட் தமிழ் சேனல். மைசெல்ஃப் அனீஷ், ஐம் யுவர் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம நீட் 2022ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகே, ஸோ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இந்த செஷனுக்கு நோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம Xylemத்தோடைய பெய்ட் பேட்சஸாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அண்ட் தளபதி பேட்ச் அண்ட் வெற்றி ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், ஸோ இந்த பேட்ச்க்கு எல்லாமே இப்போ ஒன்ஸ் அகேன் நமக்கு அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் 15 to 30% offer. So those who are interested, okay, to clear NEET 2026 fast in the batch join பண்ணுங்க. So let's start இன்னைக்கு session. Okay, let's start. First கேள்வி, the incorrect statement regarding chirality. சரி, chiralityங்கிறது என்ன? That is asymmetrical carbon ஒன்று இருக்கும். So carbon with 4 different சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கைரல் கார்பன் சொல்லுவோம். ஸோ இப்படி கைரல் கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நம்ம கைராலிட்டி, ஓகே, கைராலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சரி, அவர் எக்ஸாக்டா இதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா கைராலிட்டி மீன்ஸ் அசிமெட்ரிக். ஓகே, த மாலிகுல் மஸ்ட் பி அசிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம அதை எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் கைரல் கார்பன். சரி, ஃபைன். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு. த ப்ராடக்ட் அப்டைன்ட் பை SN2 ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோஅல்கேன் ஹேவிங் கைராலிட்டி அட் the reactive site shown inversion of configuration. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ SN2 ரியாக்ஷன்ல வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் உங்களுக்கு லீவிங் குரூப்போட பேக் சைடில் அப்ரோச் பண்றதுனால இங்கே வேல்டன் இன்வர்ஷன் நடக்கும். ஸோ இந்த இன்வர்ஷனோட ரிசல்ட் கான்ஃபிகரேஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷனை கன்வெர்ட் ஆகும், எஸ் ஆரா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், enantiomers are super impossible mirror image of each other. இது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. பிகாஸ் enantiomers are நான் சூப்பர் இம்பாசிபிள். ஓகே, சரியா? ஸோ நான் சூப்பர் இம்பாசிபிள்னா மிரர், ஓகே, ரெண்டுமே பார்க்க மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்ட் மேலே தூக்கி நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்? பர்ஃபெக்டா மேட்ச் ஆகாது. இதை தான் நம்ம நான் சூப்பர் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இங்கே இருக்கல இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ சி எடுக்கிறீங்க. த ரேசமிக் மிக்சர் ஸோ ஜீரோ ஆப்டிகல் ரொட்டேஷன், தட்ஸ் கரெக்ட். ரேசமிக் மிக்சர்னா என்ன இருக்கும்? அந்த மிக்சர்ல 50% கிளாக்வைஸ் ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கும், 50% எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ரேசமிக் மிக்சர்ஸ் தே ஹேவ் ஜீரோ ஆப்டிகல் ரொட்டேஷன். ஸோ இது கரெக்ட் தான். தென் SN1 ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று இன்வெர்டட் ப்ராடக்ட் கிடைக்கும் அண்ட் ரிட்டன்ஷன் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்ல கிடைக்கும். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1:1 மிக்சர் ஆஃப் போத் enantiomers. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்க்கலாம். RMgX கார்பன் டை ஆக்சைடு கூட போடுறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் RMgXும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உங்களுக்கு கிரிக்னாட் ரியேஜன் கிடைக்கும். சரியா? கார்பாக்சிலிக் ஆசிட், ரைட்? ஸோ COO மைனஸ் கூடவே MgX. ஸோ இதை நம்ம ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் எங்க இருக்கு? D is right answer. Okay, next, in 1 molar solution, சரியா, in 1 molar solution that contains 0.5 mole of solute, there is எவ்வளவு சால்வெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வெண்டோட அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? சரி, 1 molar. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் molar solution அப்படின்னா என்ன வரும்? 1 molar, that means number of moles of solvent, solute divided by mass of the solvent in kg. சரியா? mass of the solvent in kg. சரியா? சால்வெண்டோட மாஸை நம்ம கேஜில நம்ம ரீப்ரசென்ட் பண்றோம். சரி, அப்போ எனக்கு என்ன தேவை? சால்வெண்டோட மாஸ் தான் வேணும். எனக்கு கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே சால்வெண்ட். எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? 0.5 மோல். அண்ட் எவ்வளவு மோலார் சொல்யூஷன்? 1 மோலார் சொல்யூஷன், ரைட்? அப்போ எனக்கு கேஜி. ஓகே, மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜி. அதை நான் எப்படி எழுதலாம்? இது நான் கேபிட்டல் மாஸ் ஆஃப் தி இன் கேஜி வரும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.5 டிவைடட் பை இங்கே கீழே என்ன இருக்கு? 1 மோலார் சொல்யூஷன், ரைட்? 1 மோலார்னா ஜஸ்ட் 1 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி என்ன வேல்யூ வருது? 0.5 kg. கரெக்டா? கேஜி. ஸோ 0.5 kg அதை நம்ம எப்படி எழுதலாம்? 500 கிராம் எழுதலாமா? சரி, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் A is right answer. அடுத்த கேள்வி, match list 1 with list 2.
MgH2 என்ன மெக்னீசியம் ஹைட்ரேட். ஸோ மெக்னீசியம் ஹைட்ரேட். சரி, அடுத்து ஜெர்மானியம் ஹைட்ரேட், தென் டைபோரேன். ஸோ டைபோரேன் அப்படின்னாலே என்ன வரும்? இட்ஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், 6 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஒன். சரி, HF இது என்ன வரும்? HF அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஜெர்மானியம் ஹைட்ரேட். ஸோ ஜெர்மானியம் ஹைட்ரேட், கார்பனுக்கு கீழே தானே ஜெர்மானியம் இருக்கு. ஸோ கார்பனுக்கு கீழே ஜெர்மானியம், அதை சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன். ஸோ டோட்டலாக இந்த ஜெர்மானியத்துக்கு ஆக்டேட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 8 எலக்ட்ரான் எக்ஸாக்டா இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா எலக்ட்ரான் ப்ரிசைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த எலக்ட்ரான் ப்ரிசைஸுக்கு மீனிங்கே என்னன்னா அந்த எலிமெண்ட் ஆர் அந்த மாலிகுல்ல கரெக்டா ஆக்டேட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டான ஒரு ஆக்டேட் வேல்யூ இருக்குது. அதனால இது உங்களுக்கு எலக்ட்ரான் ப்ரிசைஸ் வரும். சரி, அடுத்தது MgH2 ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் an ionic hydrate. ஓகே, ஸோ A4 B1, சரி B1 C3 C2 D3. ஓகே, ஆப்ஷன் D is right answer. Right, option D is right answer. சரி, அடுத்தது statement 1 and statement 2. The boiling point of aldehyde and ketones are higher than hydrocarbons of comparable molecular masses because of weak molecular force association in aldehyde and ketone due to dipole-dipole interaction. ஸோ பார்த்துட்டீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் எப்படி இருக்கு? ஹைட்ரோகார்பன்ஸோட ஹையரா இருக்கு. காரணம் என்ன? அங்க கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு, C டபுள் பாண்ட் O இருக்கு. அது வந்து போலார் தானே. அந்த போலார் பாண்ட் இருக்கிறனால, ஸோ டியூ டு டைபோல் இன்ட்ராக்ஷன், இதனால தான் உங்களுக்கு எப்படி இருக்கு? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ஹையரா இருக்கு, ஹைட்ரோகார்பனை கம்பேர் பண்ணும்போது ஹையரா இருக்கு. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, ஏன்னா the boiling point of aldehyde and ketones are lower than alcohol of similar molecular mass due to absence of hydrogen. இதுவும் கரெக்ட். ஆல்கஹால், அங்கே ஆல்கஹால் as well as carboxylic acid இந்த ரெண்டுலையுமே உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால அங்க உங்களுக்கு பாயிலிங் பாயிண்டோட அளவு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸை விட அதிகமாக தான் இருக்கு. The reason is simple, due to hydrogen bonding. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ both statements are correct. Option D is right. அடுத்தது மேட்ச். இங்கே அகைன் மேட்ச் த லிஸ்ட். என்ன இருக்கு? ரியாக்ஷன் ஆஃப் கார்பனைல். சரி, இங்க இருக்கக்கூடிய ரியேஜன்ஸை நீங்க கார்பனைல் காம்பவுண்ட் கூட நீங்க போடுறீங்க. எப்படி? இதில் நான் போடுறேன் கார்பனைல் காம்பவுண்ட் C டபுள் பாண்ட் O. ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? சயனோஹைட்ரின் போடுறீங்க. HCl. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சயனோஹைட்ரின் போட்டாச்சுன்னா உங்களுக்கு HCl போட்டால் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சயனோஹைட்ரின். கரெக்டா? OH தென் Cl. ஓகே, HCl நீங்கள் போட்டிங்கன்னா கார்பனைல் உங்களுக்கு சயனோஹைட்ரின் கிடைக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு? இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரியேஜன் எடுக்கலாம். NH2OH. இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் NOH. இந்த குரூப்போட பேர் என்ன? ஆக்சிம். சரி, இதுக்கு அடுத்து வேற RNH2. இது என்ன கொடுக்கும்? RNH2. That is substituted imine, right? N double bond. இந்த பக்கம் R. கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் என்ன? சப்ஸ்டிடியூட்டட் இமைன். அப்படி இல்லையா இதை நம்ம ஷிஃப்ட் பேஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஷிஃப்ட் பேஸ். அடுத்தது என்ன இருக்கு? ஆல்கஹால் ROH. ஸோ ROH போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது OH தென் OR. இதுக்கு பேர் என்ன? அசிட்டல். சரி, அசிட்டல். சரி, அப்போ பாருங்க சயனோஹைட்ரிக் HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது சயனோஹைட்ரின் கிடைக்கும். தென் அசிட்டல் எப்போ கிடைக்கும்? ஆல்கஹால் கூட. ஷிஃப்ட் பேஸ் RNH2. ஆக்சிம் இங்க இருக்கு. ஸோ 6th one, the right option is AK4. Option C is right answer. Option C is right answer. அடுத்தது given below are two statements. Statement 1, boiling point of the following hydrides of group 16 elements increases in the order. சரி, இந்த ஆர்டர்ல உங்களுக்கு என்ன ஆகுது? ஹைட்ரைட்ஸ் சரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட்
இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன் தப்பு? பிகாஸ் இங்கே என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிற காரணத்தினால வாட்டரோடது அதர் தென் இதெல்லாமே கரெக்ட் தான். ஸோ டாப் டு பாட்டம் பாயிலிங் பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க ஹைட்ரேட்ஸுக்கு, டாப் டு பாட்டம் வரும்போது உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு சைஸ். சைஸ் பெருசாகிறதுனால வேன் டர் வால்ஸ் இன்டராக்ஷன் அதிகமாகும். தேட்ஸ் ரீசன் பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டர். ஸோ வாட்டர் ஓகே, இந்த ஒரு லாஜிக்கை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது வாட்டர் பின்னாடி தான் இருக்கணும். பட் வாட்டர் முன்னாடி வர்றதுக்கான முக்கியமான காரணம் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிற பாண்ட் கிரியேட் ஆகிற ஒரே ஒரு ரீசனால இதோட பாயிலிங் பாயிண்ட் when compared to remaining molecules greater ஆகும். That's it. So statement 1 is incorrect. அடுத்தது, the boiling point of these hydrates increases with increase in molar mass in the light of above statement. Okay, choose the most appropriate. So கீழே இருக்கக்கூடியது கரெக்ட் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இன்கரெக்ட், பட் செகண்ட் ஒன் இஸ் ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்கு? இங்க ரெண்டு பக்கமே காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டயானும் காம்ப்ளெக்ஸ், ஆனியானும் காம்ப்ளெக்ஸ். இது வந்து உங்களுக்கு என்ன? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இது வந்து உங்களுக்கு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கேட்டயானா இருக்கும். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க மெட்டலை எப்படி ஆனாலும் ஓகே, ஜஸ்ட் எந்த ரூல்ஸும் கிடையாது. சிம்பிளா ஏஜினா என்ன? சில்வர்னே போட்டுக்கலாம். சில்வர் 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 சில்வர், பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. ஆனா இங்க நீங்க எழுதும் போது நெகட்டிவ் சைட்ல நீங்க எழுதும் போது நீங்க சில்வர் அப்படின்னு போடக்கூடாது. என்னன்னு போடணும்? ஏட்டுன்னு முடிக்கணும். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உங்களுக்கு நெகட்டிவ் ஆனியானிக் சைட்ல இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் நம்ம ஏட் அப்படின்னு நம்ம முடிக்கணும். அதனால இங்க எல்லாமே நான் அர்ஜென்டேட். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு மெட்டல், சென்ட்ரல் மெட்டல் அயானை பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கு. அப்போ இங்க எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், பை ஃபோக்கஸிங் ஆன் ஆக்சிடேஷன் நம்பர். சரி, இங்க நல்லா பாருங்க, இங்க என்ன இருக்கு? ஏஜி. சரி, ஏஜி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சைனைட் எத்தனை சைனைட் இருக்கு? 2 சைனைட். ஸோ -2 இட்ஸ் ஈக்குவல் டு இதோட சார்ஜ் எனக்கு தெரியாது. சரியா? இதோட சார்ஜ் எனக்கு தெரியாது. கரெக்டா? இதோட சார்ஜ் எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த இடத்துல என்ன சார்ஜ் இருக்கோ அதே சார்ஜ் தான் இங்கே இருக்கும். ரெண்டு பக்கமுமே எங்க என்ன சார்ஜ் இருக்கோ அதே சார்ஜ் தான் இங்கே இருக்கும். சரியா? அதனால இங்க என்ன? இட்ஸ் ஈக்குவல் டு ஓகே. இங்க இப்ப -1 இருக்குன்னா இங்க +1 இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயம் தான். மேக்னிடியூட் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, மேக்னிடியூட் மட்டும் தான் இங்க டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நான் எப்படி எழுதுறேன்? இப்படி எழுதுறேன். ஸோ ஏஜி அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் வாட்டர் வந்து 0 தான், பிரச்சனை. அடுத்து இருக்கிறது யாரு? ஏஜி. சரி, ஏஜி என்ன எப்படி எழுதலாம்? அதுவும் ஒய்ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மெட்டல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு தெரியாது. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? சைனைட் இருக்கு. ஸோ -2 இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஓவரால் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நியூட்ரலா இருக்கு. பட் இதுல ஏஜியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, இந்த ஏஜியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் தெரியாது. ஸோ நான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2 வருமா? அப்போ என்ன போடலாம்? 1 போடலாமா? எக்ஸோட வேல்யூ 1 போடலாமா? ஸோ இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். ஏன்னா நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்பவுமே ஃப்ராக்ஷன்ஸ்ல நமக்கு வராது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல. ஓகே, அதனால ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இப்படி போட்டாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1 இட்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். கரெக்டா? அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே 1 தான். 1 1. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இது 1 +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுவும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரி, அப்போ ஏஏ கட் பண்ணலாம், தென் டிஏ கட் பண்ணலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் இதுல யாரோட பேரை ஃபர்ஸ்ட் எழுதணும்? முதல்ல இருக்கவங்களுக்கு. ஓகே, கேட்டனோட பேர் தான் முதல்ல எழுதணும். ஐயூபிஎஸ்சியில் அதான் ரூல். ஸோ டை ஆக்வா. சரியா? மேலே சைனடோ கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 8வது கேள்வி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, which of the following is suitable to synthesize chlorobenzene? எது ஆன்சர்? இது டைரக்டான கேள்வி தான். குளோரோபென்சீன். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்? பிகாஸ் பென்சீன் இருக்கு, Cl2 இருக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய எந்த ப்ராசஸ்லையும் நமக்கு குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆகாது. பட் இங்கே பென்சீன் Cl2 அன்ஹைட்ரஸ் AlCl3. திஸ் இஸ்
இந்த ரியேஜென்ட். ஓகே, ஸோ இந்த ரியேஜென்ட்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? உங்களுக்கு குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆகும். அடுத்தது assertion ICl is more reactive than I2. இது வந்து கரெக்டான ரீசன், கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். அதுக்கான ரீசன் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ICl bond is weaker than I2 bond. That's correct. ICl bond வந்து கொஞ்சம் வீக்கரான பாண்டா இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் ஆர் கரெக்ட். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சரி, ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. IUP is the name of an element with atomic number 119. இது என்ன வரும்? உன் நின். ஓகே, நின்யம். ஸோ ஆப்ஷன் 4 is right answer. உன் இன்னியம். ஓகே, உன் இன்னியம். ரைட். ஸோ ஆப்ஷன் 4 is right answer. அடுத்தது 12. At 298 Kelvin, the standard electrode potential of copper, zinc, iron, and silver are given respectively. Predict which of the following reaction cannot occur. சரி, ஃபர்ஸ்ட் அதை SRP அந்த ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டரை போடுங்க. SRP வேல்யூ அந்த ஆர்டர் போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கல கிரேட்டர் வேல்யூ எங்க இருக்கு? கிரேட்டர் வேல்யூ. ஸோ இதான் கிரேட்டர் வேல்யூ. கரெக்டா? ஸோ கிரேட்டர் வேல்யூ யாருக்கு? ஏஜிக்கு இருக்கு. சரி, அப்போ ஏஜியை முதல்ல போடுங்க. ஏஜிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது காப்பருக்கு தான் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ காப்பர். அடுத்தது கிரேட்டர் வேல்யூ இருக்கு காப்பர். தென் காப்பர். அடுத்தது மைனஸ், இது மைனஸ் 0.7, இது 0.4. ஸோ அயன்ஸ் அடுத்து வரும். அடுத்தது உங்களுக்கு ஜிங்க். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்பி வேல்யூ வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். என்ன? ஏஜி இங்கே இருக்கிறதே ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகக்கூடியது. ஸோ திஸ் இட் கேன் ரெடியூஸ். ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற மெட்டல்ஸ் போட்டிங்கன்னா ஏஜி என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகுமே தவிர ஆக்சிடைஸ் ஆகாது. ஓகே, இது ஆக்சிடைஸ் ஆகாது. இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணாது. இங்கே இந்த மெட்டலையும் மற்ற எந்த மெட்டலை நீங்கள் போட்டாலுமே இது எல்லாமே என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஓகே, சாரி, ஆக்சிடைஸ் ஆகும். இது ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயன், ஜிங்கால அயனை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, அயனால காப்பரை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, அண்ட் காப்பரால ஏஜியை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. சிமிலர் இதுதான் ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ ஜிங்கால இங்கே இருக்கக்கூடிய 3 பேர்த்தையும் ஆக்சிடைஸ் பண்ணவே முடியாது. பட் இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் காப்பர் என்ன பண்ணியிருக்கு? ஏஜியை ஆக்சிடைஸ் பண்ணி ஏஜி +1 மாற்றிருக்கு. ரைட். ஸோ அது இம்பாசிபிள். சரி, அக்கார்டிங் டு எஸ்ஆர்பி இது நடக்காது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் நாட் கோனா ஹேப்பன். அடுத்தது which compound can among following is not an aromatic compound? ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஏன்? காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடியதுல இது என்ன? sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கக்கூடிய கார்பன் இருக்கு. That's it. It's over. There is no conjugation. Okay. Next, primary aliphatic amines react with HNO2 nitrous acid to give unstable diazoxide salt. இது கரெக்ட். ஓகே, நம்ம அரோமேட்டிக் அமைன்ஸ் என்ன கொடுக்கும்? டயசோனியம் சால்ட் கொடுக்கும். பட் அது லிட்டில் பிட் ஸ்டேபிளாக இருக்கும். ரொம்ப எல்லாம் ஸ்டேபிள் கிடையாது, லிட்டில் பிட் ஸ்டேபிள். லோ டெம்பரேச்சரில் ஸ்டேபிளாக இருக்கும். பட் அலிஃபேட்டிக் அமைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஹைலி அன்ஸ்டேபிள். அது என்ன ஆகும்? பிரேக் டவுன் ஆகி ஆல்கோஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஸ்டேட்மெண்ட் ரைட். இது ரைட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், primary aromatic amines react with the nitrous acid to form diazonium salt which are stable even above 300. தப்பு. இந்த பாயிண்ட் தப்பு. ஓகே, அரோமேட்டிக் அமைன் ஃபார்ம் ஆகும், அது ஸ்டேபிளா இருக்கும், பட் லோ டெம்பரேச்சர்ல. பட் இது above 300 சொல்லும்போது இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ரைட் ஒன். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் 2 இஸ் இன்கரெக்ட். அடுத்தது போகலாம். Gelthal method for the estimation of nitrogen can be used to estimate amount of nitrogen in which of the following compounds? இங்க இருக்கிறதுல எந்த காம்பவுண்ட்ல நம்மளால நைட்ரஜனை எஸ்டிமேட் பண்ண முடியும் பை யூசிங் Gelthal method? இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரோமேட்டிக் ரிங்ல, ஓகே, ரிங்ல அரோமேட்டிக் ரிங்ல நைட்ரஜன், ஓகே, நைட்ரஜன் இன் ரிங், ஓகே, நைட்ரஜன் இன் ரிங், தென் அசோ பாண்ட், தென் கூடவே நைட்ரோ. இந்த 3 இடத்துலையுமே நம்மளால நைட்ரஜனை
எஸ்டிமேட் பண்ண முடியாது ஜெல்தால் மெத்தட்ல. அப்போ இது இல்லாத மற்ற இடத்துல எல்லாமே நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா 1 கிடையாது, நோ நோ சாரி 3 கிடையாது, 4 கிடையாது. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அங்க மட்டும் உங்களால நைட்ரஜனை எஸ்டிமேட் பண்ண முடியும். அடுத்து, which of the following PV curve represents maximum work? ஏரியா அண்டர் த கர்வ் எங்க கிரேட்டரா இருக்கோ அங்க, ஸோ பிவி கிராஃப்ல ஏரியா அண்டர் த கிராஃப், சாரி அண்டர் த கர்வ், ஓகே, ஸோ ஏரியா அந்த கர்வ் மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா அங்க ஒர்க் மேக்ஸிமமா இருக்கும். ஸோ இங்க இருக்கிறதுலே கிரேட்டர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டயக்ராம் எதுன்னா ஆப்ஷன் 1 தான். மற்ற எல்லா ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹேஸ் அ கிரேட்டர் ஒர்க். அடுத்து, the pH of the solution containing 50 milliliter each of 0.1 molar sodium acetate and 0.01 molar acetic acid. சரி, அதோட pK வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்க நல்லா பாருங்க, இங்க இருக்கிறது என்ன, இது பஃபர் சொல்யூஷன். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இங்க ஒரு பக்கம் ஆசிட் கொடுத்துருக்காங்க, ஒரு வீக் ஆசிட், தென் ஃபாலோட் பை சால்ட் ஆஃப் வீக் ஆசிட், ஆசிட் வீக் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட். அப்படின்னா இது ஒரு பஃபர். சரி, இந்த பஃபரோட pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? That is Hensberg equation, right? Sorry, Henderson equation. Henderson equation. So Henderson equation எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? pKa plus log salt by acid. Then formula pKa ஓட வேல்யூ என்ன? 4.57 plus log salt ஓட வேல்யூ மேல இருக்கு 0.1. 0.1 எப்படி எழுதலாம்? 10 to the power minus 1 போடலாமா? கீழே இருக்குது 10 to the power minus 2 போடலாம். சரி, அது அப்படியே and இங்கே 10 to the power minus 2. 4.57 plus log minus 1 கீழே இருக்கக்கூடிய மேலே போச்சுன்னா 10 வரும். log 10 அதோட வேல்யூ என்ன? 1. ஸோ 4.57 plus 1 5.57. ஆப்ஷன் D is right answer. சரியா? அடுத்த கேள்வி, which among the following is incorrect statement? கீழே இருக்கால் எது incorrect? C2 molecule has 4 electrons in its 2 degenerate pi molecular orbit. இது கரெக்ட் தான். சரியா? கார்பன்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? கார்பன் C2 molecule நீங்க வரைஞ்சீங்கன்னா பை, ஓகே, பை ஆர்பிட்டால் இருக்குல்ல. ஸோ பை ஆர்பிட்டால்ல உங்களுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இது என்ன நேச்சர்ல இருக்கும்? தே ஆர் paramagnetic நேச்சர். சரியா? ஸோ அப்போ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து, H2 plus ion has 1 electron. கரெக்ட். H2ல மொத்தம் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ H2 plus எடுக்கும்போது ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. ஸோ இது ஒரு எலக்ட்ரான் தான். இதுவும் ஓகே தான். O2 plus ion has diamagnetic. தப்பு. O2வும் சரி, O2 பிளஸும் சரி, O2 மைனஸும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? பேராமேக்னட்டிக். அங்க O2ல 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். O2 பிளஸ் அண்ட் O2 மைனஸ்ல உங்களுக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, so 3 is incorrect statement. Then the bond order O2 plus O2 minus and O2 2 minus கொடுத்துருக்கூடிய ஆர்டர் கரெக்ட் தான். சரியா? இது ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து, among the following which one will have maximum lone pair electron repulsion? எங்க நிறைய லோன் பேர் இருக்குன்னு பாருங்க. நீங்க IF5 இதுல எத்தனை லோன் பேர் இருக்கும்? ஒரே ஒரு லோன் பேர். எஸ், ஓகே, சல்ஃபர். ஸோ சல்ஃபர் எடுக்கிறீங்க, சல்ஃபர் எடுத்தாச்சுன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். ஜெனான் F2 நீங்க எடுத்துட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு 3 லோன் பேர் இருக்கும். ClF3 எடுக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு 2 லோன் பேர் இருக்கும். ஜஸ்ட் VSDPR தியரி பேஸ் பண்ணி நீங்க எழுதுறோம். இங்க இருக்கிறதுலே 3 லோன் பேர் இருக்கிறதுனால xenon F2 has a maximum lone pair repulsion. அடுத்து, what mass of 95% pure calcium carbonate will be required to neutralize 50 milliliter of 0.5 molar HCl? ஸோ இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் பேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? 0.5 molar HCl solution according to the following reaction. சரி, இதுதான் ரியாக்ஷன். பட் இந்த ரியாக்ஷன் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கு. சரி, பேலன்ஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ணலாம்? இதை பேலன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுங்க. எப்படி?
கால்சியம் ரெண்டு பக்கம் கால்சியம் ஒன்று தான் இருக்குது. கார்பனும் ஓகே பேலன்ஸாக தான் இருக்குது. ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 ஓகே 3 இருக்குது, பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. பட் ரியாக்ஷன் சைடில் ஒரே ஒரு ஹைட்ரஜன். என்ன பண்ணுங்க, இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா now this equation is overall balanced. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. சரி, அடுத்து எனக்கு 95% பியூராக இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட் எவ்வளவு தேவைப்படும்? எவ்வளவு? ஸோ HCl, இந்த HCl எனக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு கால்சியம் கார்பனேட் தேவைப்படும்? இதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் HCl நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ எவ்வளவு HCl இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு எவ்வளவு கால்சியம் கார்பனேட் தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் HCl அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் HCl எப்படி வரும்? கான்சன்ட்ரேஷன், கரெக்டா? கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டி மல்டிப்ளைட் பை வால்யூம் இன் லிட்டர். சரி, மொலாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ கான்சன்ட்ரேஷன்? 0.5 மோலார். 0.5 மோலார் மல்டிப்ளைட் பை வால்யூம் இன் லிட்டர். ஓகே, அது கண்டிப்பாக நீங்கள் வால்யூம் லிட்டரில் தான் எழுதணும். 50 ஓகே 50 மில்லி லிட்டர். 50 மில்லி லிட்டரா நான் 10⁻³ லிட்டர்னு போடலாமா? கண்டிப்பாக போடலாம். ஓகே, கண்டிப்பாக போடலாம். சரி, அப்படி போட்டாச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 25 × 10⁻³ வருமா? 3 மோல் வரும். இதை எழுதும்போது எப்படி எழுதுறது? 0.025 மோல். ஓகே, 5 மோல். சரியா? இவ்வளோதான். இஸ் தட் ரைட்? சரி, அப்போ நம்பர் ஆஃப் HCl எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 HCl நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கால்சியம் கார்பனேட் தேவைப்படுது. அப்போது இவ்வளவு HCl ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, சரியா, 2 HCl ஓகே 2 HCl நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 கால்சியம் கார்பனேட் தேவைப்படுது. அதே மாதிரி 0.025 HCl ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளவு கால்சியம் கார்பனேட் தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? 1/2 ஓகே 1/2 மல்டிப்ளைட் பை 0.025 கால்சியம் கார்பனேட் என்ன வரும் உங்களுக்கு? 0.0125 கால்சியம் கார்பனேட் தேவைப்படும். கரெக்டா? இவ்வளவு கால்சியம் கார்பனேட் இங்கே உங்களுக்கு தேவை. இஸ் தட் ரைட்? ஸோ ஓகே, அப்போ எனக்கு இவ்வளவு கால்சியம் கார்பனேட் இருந்தால் தான் இவ்வளவு ஓகே இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய HCl என்னால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். சரி, அப்போ இது கிடைச்சிருச்சு. ஸோ இதே ஆன்சரை போட்டுடலாமா? போட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, மோல். ஸோ மோல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுலேருந்து மாஸ் கண்டுபிடிக்கிறேன். மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் என்ன வரும்? ஜஸ்ட் நம்பர் n மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன வரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.0125 மல்டிப்ளை பை கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் 100 தான். 100. ஸோ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 1.25 கிராம் வரும். சரி, அப்போ இந்த ஆன்சரை போட்டுடலாமா அப்படின்னு நீங்கள் இதை போடக்கூடாது. போடுற தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க உங்கள் கொஸ்டினில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்னா 95% பியூர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடியது என்னன்னா இந்த 95%னா அது 100% பியூர் எல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு 95% தான் பியூர். ஸோ அந்த 95%ஓட மாஸ் தான் இங்கே இருக்குது. 95%ஓட மாஸ் தான் இது. ஸோ 95% பியூருங்கிறனால 95% தான் இந்த 1.25 கிராம். ஓகே, 95% கால்சியம் கார்பனேட் இருக்கு. இப்போ இங்கே 95 தான் இந்த 1.25 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். சரி, இப்போ அடுத்து நான் எடுக்கிறேன் என்ன? 1.25 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போது பியூர் 100% இருக்கும்போது என்ன வந்துடும்?
1.25 divided by 95 into 100. So இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா you will get 1.32 gram. Okay, calcium carbonate, impure calcium carbonate. Okay, so இதான் ஆன்சர். ஸோ நான் கொஞ்சம் கால்சியம் கார்பனேட் எடுக்கிறேன், பட் அதில் 95% மட்டும் தான் பியூரான கால்சியம் கார்பனேட் இருக்குது. ரிமைனிங் 5% உங்களுக்கு நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சதுன்னா எனக்கு எவ்வளவு கால்சியம் கார்பனேட் தேவைப்படும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதான் எனக்கு தேவைப்படுது. இப்போ இந்த ஆக்சுவலாக நீங்கள் எடுக்கக்கூடிய காம்பவுண்டில் இவ்வளவு உங்களுக்கு என்ன இருக்கணும், கால்சியம் கார்பனேட் இருக்கணும். இருந்தால் தான் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் எடுக்கக்கூடியது பியூர் 100% பியூர் கிடையாது, 95% தான். ஸோ அப்போ 95%ல் உங்களுக்கு 1.25 கிராம் இருக்குதுன்னா 100% ஆகும்போது அதோட வெயிட் என்னவா இருக்கும், அதுதான் 1.32 கிராம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் ரைட். சரியா? அடுத்த கேள்வி. Identify the incorrect statement from the following. The oxidation number of K in KO2. கண்டிப்பா இது தப்பு. இங்க என்ன இருக்கும், O2 மைனஸ். கரெக்டா? ஸோ K பிளஸ். இங்க இருக்கிற O2 மைனஸ்ங்கிறது இட்ஸ் அ சூப்பர் ஆக்சைடு. சரியா? அப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே இட்ஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்றது எல்லாமே கரெக்ட் தான். சரியா? அடுத்து இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே இங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்கரெக்ட். அடுத்தது, gadolinium has low value of third ionization enthalpy. ரீசன் என்ன? பிகாஸ் மூணாவது எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு என்ன வந்துடும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிடும். சரியா? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இங்க ரீசன். ஸோ த ரீசன் ஹை எக்ஸ்சேஞ்ச் enthalpy. ஸோ இதுதான் காரணம். ஸோ இந்த ஹாஃப் ஃபில்டு ஸ்டெபிலிட்டி ஆர் ஃபுல்லி ஃபில்டு ஸ்டெபிலிட்டின்னு எடுத்தாலே அந்த ஹாஃப் ஃபில்டு ஸ்டெபிலிட்டி ஆர் fully filled stability main reason they have a greater exchange and enthalpy. Option A. Next, the graph is a representation of kinetics of a reaction. So idan the graph. இந்த கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா y axis x axis. ஓகே, ஸோ எது இப்போ 0th ஆர்டர் எடுக்கிறேன். ஸோ 0th ஆர்டர்ல இந்த கிராஃப் வரணும்னா இங்க என்ன இருக்கணும், இங்க என்ன இருக்கணும், இதுதான் கேள்வி. நல்லா பாருங்க, 0th ஆர்டர் ரியாக்ஷன்னா சம்திங் இங்க இருக்கிறதுக்கு இந்த லைன் இண்டிபெண்டா இருக்கு. 0th ஆர்டர் ரியாக்ஷன்ல ரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். கரெக்டா? அப்போ 0th ஆர்டர் நான் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், 0th ஆர்டர் அப்படின்னு நான் எடுக்கும்போது உங்களுக்கு ஒய்ங்கிறது என்ன, ஒய்ங்கிறது ரேட் அண்ட் எக்ஸுங்கிறது கான்சன்ட்ரேஷன். கரெக்டா? ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் 0th ஆர்டரில் கான்சன்ட்ரேஷன் இஸ் இண்டிபெண்ட். சரியா? ஸோ அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆர்டரில் நீங்கள் இந்த கிராஃப் இந்த மாடலில் இந்த பேட்டர்னில் கிராஃப் நீங்கள் எங்கே பார்த்தீங்க, தட் இஸ் ஹாஃப் லைஃப். கரெக்டா? ஸோ ஹாஃப் லைஃபுமே உங்களுக்கு என்ன ஆகும், y is equal to t half and x is equal to என்ன வரும், கீழே இருக்கக்கூடியது தட் இஸ் concentration, independent of concentration. Correct தானே? இது ஆன்சர். Rate and concentration. So option 2 is right one. Okay, option 2 is right one. இந்த கிராஃப்ல எந்த y axisல and x axisல எதை போட்டா இந்த representation உங்களுக்கு கிடைக்கும், அதான் கேள்வி. சரியா? Next, identify the incorrect statement. Okay, from the following, all the 5 4d orbitals have shapes similar to the respective 3d orbital. இது கரெக்டானது தான். 3d இப்போ d ஆர்பிட்டாலுக்கு எல்லாமே சேமான ஷேப்ஸ் தான் இருக்கும். ஓகே, px py pd. ஓகே, சாரி, pxy p சாரி p d யா dxy d yz d zx. ஸோ இது எல்லாத்துக்குமே சேமான ஷேப். சிமிலர்லி நீங்கள் அது 4th ஷெல் எடுத்தாலும் சரி, 3rd ஷெல் எடுத்தாலும் சரி, 6th ஷெல் எடுத்தாலும் சரி, இந்த மூணுமே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷெல்ஸ் மாறினாலும் இந்த ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் உங்களுக்கு மாறாது. அப்போ இது கரெக்ட் தான். இன் an atom all 5 3d orbitals are equal in energy in free state. கரெக்ட் தான். ஸோ எக்ஸ்டர்னலா லிகாண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத பட்சத்தில் டி ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டீஜெனரேட் ஸ்டேட்ல தான் இருக்கும். இது கரெக்ட். தென் நெக்ஸ்ட், the shape of dxy, dyz, dzx orbitals are similar to each other and dx square minus y square and dz square are similar
டு ஈச் அதர். தப்பு. dz ஸ்கொயரும் dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் சிமிலராக இருக்காது. இந்த ரெண்டுத்தோட ஷேப்பும் டிஃப்ரெண்டாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ங்கிறது அலாங் த ஆக்சிஸில் டபுள் டம்பிள் இருக்கும். பட் dz ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா z ஆக்சிஸில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ரைட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் இன்கரெக்ட். அடுத்த கேள்வி, given below all half cell reaction, சரி இந்த ரியாக்ஷன் இருக்கு, இதுல will the permanganate ion MnO4 minus liberate O2 from water in the presence of an acid. ஸோ ஒரு ஆசிடோட ப்ரெசன்ஸ்ல MnO2ஆல, ஸோ MnO4ஆல உங்களுக்கு O2 லிபரேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான் கேள்வி. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எஸ்ஆர்பி வேல்யூக்கு மாற்றணும். மேலே இருக்கக்கூடியது இந்த வேல்யூ என்ன, இது உங்களுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். எப்படி? பிகாஸ் Mn2 ப்ளஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, Mn+7 மாறுது, ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ மேங்கனீஸ் ஆக்சிடேஷன் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரிடக்ஷன் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ரிடக்ஷன் வேல்யூன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன ஆகும், உங்களுக்கு 1.510 வோல்ட். கரெக்ட். சரி, அப்போ அடுத்து கீழே O2 எடுக்கிறீங்க. O2 அடுத்து இதுக்கு எடுத்தீங்கன்னா இது இங்கே பிரச்சனை கிடையாது. ஏன்னா O2 0லேருந்து உங்களுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். தட் மீன்ஸ் இது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது, 1.223. சரி, மேலே இருக்கிறதையும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூக்கு மாற்றிட்டேன், எஸ்ஆர்பி வேல்யூக்கு மாற்றிருக்கேன். கீழே இருக்கிறத நான் எஸ்ஆர்பி வேல்யூக்கு மாற்றிருக்கேன். அடுத்து என்ன, மேங்கனேட் அயான் லிபரேட் O2. ஸோ O2-வை லிபரேட் பண்ணுறதுக்கு முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ O2-வை லிபரேட் பண்ணுறது சரி. ஸோ அப்போ மேங்கனீஸ் என்ன ஆகும், மேங்கனீஸ் லிபரேட் O2 ஃப்ரம் வாட்டர். சரி, வாட்டர்லேருந்து O2-வை எடுக்கணும். சரி, ஸோ இதோட E0 வேல்யூ, E0 செல் போட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு, E0 கேதோட் மைனஸ் E0 ஆனோட். கேதோட்ல யார் இருப்பாங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அவருக்கு. ரைட்டா, ரிடக்ஷன் யார் ஆகுறாங்க சரி பார்ப்போம். இங்கே MnO4 எடுக்கிறீங்க. ஸோ MnO4 ஆல்ரெடி என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட், +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ KMnO4 என்ன ஆகும், இட் செல்ஃப் ரெடியூஸ் ஆகி வாட்டரை ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ வாட்டர் தான் ஆக்சிடைஸ் ஆக போகிறது. ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய வாட்டர் எங்கே இருக்கும், ஆனோட்ல இருக்கும். ஸோ ஆனோட்ல தான் வாட்டர் O2 மாறும். கேதோட்ல உங்களுக்கு +7ல இருக்கக்கூடிய Mn உங்களுக்கு +2 கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் இங்கே நடக்கும். ஸோ கேதோட் என்ன வேல்யூ, -1.51 -1.223. Oh god. So sorry, cathode their value 1.51 -1.223. சால்வ் பண்ணா உங்களுக்கு 0.287 கிடைக்கும். ஸோ E0 வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் என்ன, இட்ஸ் a spontaneous reaction. So அப்போ the answer is option 4. Yeah, it will happen. Okay, அடுத்தது, the acidic acid strength of mono-substituted nitrophenol higher than phenol because electron withdrawing nitro group. So nitro group இருக்கிறதுனாலயே என்ன ஆகும், நைட்ரோஃபினாலோட acidity அதிகமா இருக்கும் ஃபீனாலோட. நைட்ரோஃபினாலோட acidity, yeah, it's great. So இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, orthonitrophenol, metanitrophenol, paranitrophenol will have same acidic strength as they have one nitro group. தப்பு. Based on the place மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா, ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன் அண்ட் மெட்டா பொசிஷன் மூணு இடத்துலையுமே டிஃபரெண்டான அசிடிட்டி ஆர்டர் தான் இருக்கும். தேர்ஃபோர் இது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ 26, ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் 2. அடுத்து, IUPAC நேம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் நீங்கள் எடுக்கணும். ப்ரியாரிட்டி வைஸ்டாக நீங்கள் பார்க்கும்போது ஃபங்க்ஷனல் குரூப் லோ, கண்டிப்பாக நீங்கள் நம்பரிங் போடும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப், அடுத்து மல்டிபிள் பாண்ட், அடுத்து தான் சப்ஸ்டியூன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய புரோமின், மெத்தில், குளோரின் இதெல்லாமே சப்ஸ்டியூன்ஸ்.
ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோவஸ்ட் நம்பர் எங்கேருந்து கிடைக்கும்? இதில் தான் கிடைக்கும் 1 2 3. இங்கேருந்து நீங்கள் வச்சிங்கன்னா 1 2 3 4 வந்துடும். ஸோ லோவஸ்ட் நம்பர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வரணும். அதனால நான் 1 2 3 போடுறேன். 4 5 6. ஸோ அப்போ 3 ஆல் அதுதான் கரெக்ட். 3 ஆல் இருக்கணும். 3 ஆல் 3 ஆல். ஸோ 1 கிடையாது 3 கிடையாது. அடுத்து நீங்கள் புரோமின் இருக்கு, குளோரின் இருக்கு, மெத்தில் இருக்கு. ஸோ இந்த மூணுத்தையும் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? பேஸ்ட் ஆன் ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் புரோமோ, அடுத்து குளோரோ, அடுத்து மெத்தில். இதான் ஆர்டர். புரோமோ, குளோரோ, மெத்தில். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. ஃபார் தி above ரியாக்ஷன், சரிங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட கேசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேசியோட வேல்யூ 3 × 10⁻⁵ if the concentration of O2 at equilibrium is 0.04 molar, then concentration of O3 in m. சரி, கேசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கேசி அக்கார்டிங் டு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுத்தால் என்ன வரும்? concentration of O3 power 2, then concentration of O2 power cube, right? Is that right? O3 square O2 cube. அடுத்தது எனக்கு என்ன வேணும்? O3 ஓட கான்சன்ட்ரேஷன் எனக்கு வேணும். O3. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O3 இஸ் ஈக்குவல் டு Kc மல்டிப்ளைட் பை O2 கியூப். ஸோ கேசியோட வேல்யூ என்ன? கேசி இங்கே இருக்கு. 3 × 10⁻⁵ இன்ட்டு O2. O2ஓட வேல்யூ இங்கே இருக்கு 0.04 ஹோல் கியூப். சரியா? அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இந்த இடத்துல ஒரு கியூப் ஸ்கொயர் இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயரை நீங்கள் அங்கே போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் வந்துடும். O3. ரைட், சரி, இவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ நீங்களே பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியதில் இதை நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணுறதெல்லாம் கஷ்டமான விஷயம். பட் நீங்களே கேல்குலேட் பண்ணிடலாம். என்ன, இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய 10⁻⁴ வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 10⁻⁴ வேல்யூ அதை மட்டும் எடுங்க. 10⁻⁴ வேல்யூ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? -59, ரைட்? -59 டிவைடட் பை என்ன? 2 வருமா? எஸ், 2. இப்போ -59 அப்படின்னு சொல்லும் போதே இங்கே இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எடுத்துடலாம். ஏன்னா இங்கே எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வரும்? 59 டிவைடட் பை 2, கரெக்டா? அப்போ கண்டிப்பாக 59ஓட சின்ன நம்பர் தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை விட சின்ன நம்பர்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இதோட முடிச்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஈவன் தோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வராதா அப்படின்னு கேட்டால் கூட வந்தாலும் பெருசாக சேஞ்சஸ் வராது. ஸோ 59, ஸோ 59ல் 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? உங்களுக்கு ஒரு 25 ஆர் 30க்கு நடுவில் தான் அந்த நம்பர் இருக்கும். தென் கூடவே இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் வந்தாலுமே என்ன நடக்கும்? பெருசாக அந்த 60 அளவுக்கெல்லாம் போகாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த 63 அளவுக்கெல்லாம் போகாது. ஸோ இது எலிமினேட், ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி நீங்கள் இதோட ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 29, statement 1. In Lucas test, primary, secondary, tertiary alcohol are distinguished on the basis of their reactivity with concentrated HCl, zinc chloride, known as Lucas reagent. So it's correct. So primary, secondary, tertiary based on reactivity. Tertiary, secondary, primary. In the order la நம்ம கண்டுபிடிப்போம். So primary alcohol most reactive, தப்பு, least reactive. So இதுக்குள்ள first statement 1 correct, 2 incorrect. So option 2 is right answer. 29. அடுத்த கேள்வி, in the neutral or faintly alkaline medium KMnO4 oxidize iodide into iodate. The change in oxidation state of manganese in this reaction. So manganese, okay, KMnO4 நாலே இதுல manganese ஓட oxidation state +7. அது neutral or alkaline, okay, weak alkaline solution நீங்க போடும்போது அது +7ல இருந்து +4 oxidation. That means 3 electrons அது லூஸ் பண்ணும். 3 electrons லூஸ் இல்லை, கெயின் பண்ணும். கெயின் பண்ணி +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 3 மீடியம், அசிடிக் அண்ட் நியூட்ரல் அண்ட் பேசிக் மீடியம். ஸோ இந்த 3 மீடியத்துலையுமே மேங்கனீஸ், ஓகே, KMnO4 வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். +2 அண்ட் +4 தென் +6. ஸோ இந்த 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கும்.
Next, for a first order reaction, A gives product. Initial concentration of A is which become 0.001 molar after 5 minutes. Rate constant for the reaction. Rate constant K oda value என்ன வரும் 2.303 2.303 T log A naught by AT 2.303 time என்ன 5 minutes 5 log A naught oda value என்ன initial concentration 0.1 divided by becomes 0.001 சரி இது எப்படி எழுதலாம் 0.1 10 to the power minus 1 போடலாம் கீழே இருக்கக்கூடியது என்ன 10 to the power minus 3 so minus 3 மேலே போச்சுன்னா plus 3 ஆகும் plus 3 that means 10 to the power 2.303 divided by 5 log 2 வரும் okay 10 to the power 2 வரும் you will get 0.921 அவ்வளவுதான் இது ஆன்சர் log 10 to the power 2 அப்படிங்கிறது 2 தான் okay that's just 2 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 921 so option A is right answer அடுத்த கேள்வி compound X on reaction with O3 followed by zinc water gives formaldehyde and 2-methyl propanol as product the compound X is இங்க என்ன process ozonolysis சொல்லி போட்டுருக்காங்க கரெக்ட்டா it is ozonolysis என்ன ப்ராடக்ட் கிடைக்குது ozonolysis ஓட ரிசல்ட்ல formaldehyde plus 2-methyl propanol propane 1 2 3 propanol சரியா அது என்ன 2-methyl so 2-methyl propanol so இதுதான் 2-methyl propanol இப்போ இந்த ரெண்டும் சேரும்போது என்ன ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு இருந்திருக்கும் ரியாக்டன்ட் என்னவா இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சிம்பிள் இங்க இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டாலே போதும் இப்படி எழுதினாலே போதும் இதுதான் உங்களுடைய எண்ட் ப்ராடக்ட் தட்ஸ் இட் ஸோ அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும் டபுள் பாண்ட் தட்ஸ் இட் அவ்வளோ முடிஞ்சு இங்கே ரெண்டு இங்கே ஆச்சு இங்கே ஆச்சு இந்த காம்பவுண்டோட பேர் என்ன தட்ஸ் இட் 1 2 3 3-methyl butene 3-methyl butanene option D is right answer அடுத்தது a 10-liter flask contains 64 gram of oxygen at 27 degrees Celsius assume O2 gas is behaving ideally so O2 வந்து ஐடியலா பிஹேவ் பண்ணுது pressure inside the flask in bar is அதான் கேள்வி ஸோ ஐடியலாக பிஹேவ் பண்ணுது நம்ம என்ன பண்ணலாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் PV is equal to nRT அப்போ வால்யூம் ப்ரெஷர் தானே வேணும் P is equal to nRT divided by V என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆக்சிஜன் 64 கிராம் given mass 64 divided by ஆக்சிஜனோட மோலார் மாஸ் 32 ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு n வேல்யூ ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிரும் தென் ஆரோட வேல்யூ என்ன வரும் கேஸ் கான்ஸ்டன்ட் 0.0831 then temperature எங்க இருக்கு 27 degree Celsius அது எப்படி எழுதலாம் 300 degree Celsius then divided by எனக்கு V வால்யூம் என்ன 10 லிட்டர் சரி அந்த 10 போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஸோ இங்க நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4.9 கிடைக்கும் ஆப்ஷன் C is right answer okay option C is right answer அடுத்த கேள்வி பார்க்கலாம் the order of energy absorbed which is responsible for the color of complex so the color of the complex or the energy absorbed இருக்குல்ல இது வந்து directly proportional to chelation so chelation அதிகமாக உங்களுக்கு d orbital இருக்குல்ல d orbitalோட splitting அதிகமாகும் so splitting அதிகமாச்சுன்னா energy absorb ஆகுது so electronic transitionக்கு energy like energy absorption வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும் so chelation தான் இங்க important so chelation greater ஆச்சுன்னா energy absorb ஆகுது greater ஆகும் because due to chelation உங்களுக்கு என்ன ஆகும் dd splitting increase ஆகும் சரியா சரி அப்போ இங்க இருக்கல ethylene diamine it's a chelating ligand so 3 ethylene இருக்கறனால இது C தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து 2 en இருக்கனால அடுத்து A அடுத்து B so option C A B option B is right answer அடுத்த கேள்வி
அடுத்த கேள்வி பார்த்துட்டீங்கன்னா which one of the following is not formed when acetone react with 2-pentanone in the presence of dilute sodium hydroxide followed by heating. சரி, அசிட்டோன், இது ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. தென் பென்டனோன், 2-pentanone. சரி, இந்த ரெண்டுமே இங்கே இருக்கு. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ இது செல்ஃப். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஆல்டால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா மொத்தம் எத்தனை, 1 2 3, ஸோ 3 கார்பன், 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு செயின் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இப்போ இது செல்ஃபா, சரியா, செல்ஃபா இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பென்டனோன் கூட சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 10. அதே இது ரெண்டு கிராஸ் ஆகுது. சரி, கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்க 3 இங்கே 5, ஸோ 8 கார்பன் இருக்கக்கூடிய செயின்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ இங்க இருக்கிறதுல எது வந்து ப்ராடக்ட் கிடையாது, நாட் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அந்த டபுள் பாண்டை உடைங்க. அந்த டபுள் பாண்டை உடச்சி அதில் ஒரு ஆக்சிஜன் போட்டு பாருங்க. இங்கே இதை டபுள் பாண்ட் உடச்சாச்சு, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி கிடைக்கும், டபுள் பாண்ட் ஓ, ரைட். இது ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். சரி, இப்போ அதே மாதிரி இங்கே நான் பார்க்குறேன், இதை நான் கட் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே உங்களுக்கு இது 1 2 3 4 5 பென்டனோன், கரெக்டாக. ஸோ இது பென்டனோன் இருக்கு, இது என்ன அசிட்டோன், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதை நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்தால் என்ன ஆகும், இதில் ஒரு ஓ, இதில் ஒரு ஓ. ஸோ இது வந்து அசிட்டோன் அண்ட் இங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு, இது பென்டனோன். சரி, 2-pentanone, கரெக்ட். இதே மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணுறீங்க, என்ன வரும், இது வந்து அசிட்டோன், தென் இது ஒரு அசிட்டோன். ஸோ ரெண்டுமே அசிட்டோன் அசிட்டோன். சரி, பிரச்சனை இல்லை. பட் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இங்கே இருக்கக்கூடிய 2 ரியாக்டன்ட் இருக்கு. ஓகே, ஆர் ஏதாவது ஒன்றாவது இருக்கு. பட் இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க, இதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, இது என்ன 1 2 3 பென்டனோன் கிடைக்குது, கரெக்டா. ஸோ 3-pentanone. சிமிலர்லி இதை நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன 1 2 3 4 5. ஓகே, ஸோ இங்கே 3-pentanone. ஸோ 3-pentanone இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ கண்டிப்பா இங்க இந்த இடத்துல ஆல்டால் ரியாக்ஷனோட ப்ராடக்டா இது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காம்பனன்ட் வந்து உங்களுக்கு ரியாக்டன்ட்ல இல்ல. தட்ஸ் இட். அதே மாதிரி இப்போ அடுத்து ஃபைண்ட் EMF ஆஃப் தி செல் இன் விச் the following reaction takes place 298 Kelvin. சரி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன வரும், ஃபார்முலா E cell is equal to E naught cell minus 0.06 divided by N log என்ன வரும், concentration of, okay, nickel product, concentration of product divided by concentration of reactant. So E naught cell ஓட வேல்யூ என்ன இங்க கொடுத்திருக்காங்க, 10.5 minus 0.06 divided by N value. So N value என்ன வரும், 2 வருமா, because இங்க Ag நிக்கல் என்ன இருக்கு, நிக்கல் 2 plus ஆகுது, 2 plus. ஓகே, அப்ப 2, சரி 2 போடுங்க, log என்ன வரும், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு 0.001 10 to the power என்ன பண்ணலாம், 10 to the power minus 3 divided by இங்க என்ன இருக்கு, இங்கே 10 to the power that's it, 10 to the power minus 3 but keep it in your mind, இங்க என்ன இருக்கு, முன்னாடி ஒரு 2 இருக்கு. ஸோ அந்த 2 மறந்துடாதீங்க, ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹோல் ஸ்கொயர், அப்போ என்ன ஆகும், மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணலாம், இதையும் கட் பண்ணலாம். ஸோ 10.5 minus 0.06 divided by 2 log என்ன வரும், 10 to the power 3 வரும். ஸோ log 10 to the power 3 நான் சிம்பிளா log வெறும் 3ன்னு போடுறேன், 3. இதை நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு 10.41 கிடைக்கும், ரைட். சரி, இங்கே இருக்கிறதுல எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அதுக்கான மிஸ்டேக், இங்கே என்ன மிஸ்டேக் போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த கேள்வியில் இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு, பட் இங்கே இருக்கக்கூடியதில் உங்களுக்கு 10.41. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சர் கிட்ட வரும். பட் இங்கே மிஸ்டேக் என்னன்னா, இங்கே பாயிண்ட் இந்த 10 வந்து 10.5, பட் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸ் மீன் பண்ணுறது என்னன்னா, இங்கே 1.05 போட்டுருந்தா உங்களுக்கு கரெக்டாக ஆப்ஷன் டி வந்திருக்கும். பட் இங்கே பிரிண்டிங்கில் மிஸ்டேக் இருக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய கேள்விக்கான பெர்ஃபெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ 10.41 இஸ் ரைட் ஆன்சர். அப்போ அடுத்த கேள்வி, if radius of second Bohr orbit of the helium ion is 105.8 picometer, what is the radius of third Bohr orbit Bohr of lithium 2+ ion? Say first thing, radius of nth orbital is directly proportional to n square divided by z, right?
இப்போ ரேடியஸ் ஆஃப் எனக்கு என்ன வேணும், லித்தியம் தானே வேணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் லித்தியம் 2 ப்ளஸ் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் 2 ப்ளஸ் போட்டால் என்ன வரும், radius of lithium 2 plus. That means number of, okay, so nth shell, nth orbit, third orbit, correct? So 3 square divided by lithium atomic number na உங்களுக்கு 3 வரும். Then multiplied by கீழே என்ன இருக்கு, radius of helium. So ஹீலியத்துக்கு நீ போடும்போது என்ன வரும், ஹீலியம்னா இங்கே n வரும், கீழே டினாமினேட்டரில் என்ன வரும். ஸோ என்னங்கிறது என்ன, செகண்ட் ஆர்பிட், செகண்ட் போர் ஆர்பிட். ஸோ 2 ஸ்கொயர் மேலே என்ன வரும், z. ஸோ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. அவ்வளோதான், கட்டு. So 3 by 2 you will get 1.5. Sorry, 1.5. You will get 1.5. நமக்கு தேவை radius of lithium 2 plus ion. அப்போ என்ன பண்றது, 1.5 multiplied by radius of helium 2 plus. So 1.5 multiplied by radius of helium 2 plus ion 105. 105.8, right? Yeah, right. போட்டிங்கன்னா உங்களுக்கு 158.7 வரும். That's your right answer. So option number 8. Yeah, option D is right answer. இப்போ அடுத்தது, the product formed from the following reaction sequence is என்ன, first என்ன இருக்கு, cyanobenzene, right? cyanide, okay, cyanobenzene, பென்சீன்ல cyanide இருக்கு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், ரிடக்ஷன் தானே. ஸோ SiH2 NH2. நெக்ஸ்ட் சோடியம் நைட்ரைட். ஸோ இதை நீங்கள் போடும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு டயசோனியம், இங்கே டயசோசேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது இங்கே என்ன இருக்குது, அலிஃபேட்டிக் அமைன். ஸோ அலிஃபேட்டிக் அமைன் அன்ஸ்டேபிள், தேர்ஃபோர் அது அண்டர்கோயிங் ஹைட்ரோலைசிஸ் will get alcohol. சரியா. ஸோ இங்கே இருக்கக்கூடியது வந்து அலிஃபேட்டிக் அமைன்றனால அது உங்களுக்கு ஆல்கஹால் ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ரைட் ஆன்சர். யூ வில் கெட் பென்சைல் ஆல்கஹால், ரைட். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. See you on another session. Take care of yourself. Bye.